இன்றைக்கி நாங்கள் குழந்தைங்களோட நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் ஹைதராபாத்தில் இருக்கிறத விசிட் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பில் எங்கள் கூட ஜோயலுங்கிற மித்திலேஷோட ஃப்ரெண்டும் அவங்க ஃபேமிலியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப்பை பசங்க என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதை பற்றி மித்திலேஷே சில வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் இடத்துல பேச போகிறாரு. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் மித்திலேஷ் பேச போகிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்திலேஷ் வந்து பேச போகிறேன். மித்திலேஷ் பேசுங்க. ஒரு வழியாக பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். கரெக்டாக மணி ஒரு 12 இருக்கும். என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்து சரியான கும்பலாக இருக்குது. நானும் என் பையனும் சமாளிக்க முடியாமல் இருக்கோம். இதில் எங்கே டிக்கெட் வாங்குறதுன்னு தெரியல. நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் பெரியவங்களுக்கு வந்து 100 ரூபாயும் டிக்கெட்டு. ஆன்லைன் டிக்கெட் வந்து நிறையா இஷ்யூ இருக்கனால நாங்கள் டைரெக்டாகவே டிக்கெட் வாங்கிட்டோம். வாங்க இப்போ உள்ளே போகலாம். மித்திலேஷ் பார்த்து ரசித்தது வந்து மீர்கட் அப்படிங்கிற ஒரு விலங்கு தான். ஸோ இது வந்து சிம்பாபத்தில் வந்திருக்கும். ఇక్కడ జోయల్స్ చూసిందియా మంకీస్ టాటాయిస్ చాలా ఉన్నాయి కదా. இப்போ டைகர் என்னப்பா பண்ணுது மித்திலேஷ்? கொட்டை விடுதா? ఎలా ఉంటుంది? மித்திலேஷ் உள்ள என்னப்பா இருக்கு? அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் டைனோசரஸ் இருக்கு, ஃபுல்லாக இருக்கு. ஆனால் வந்து பார்த்துட்டு தான் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், குட் பாய், பாய் பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப். அடுத்ததாக பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃபாக்ஸ் கூட பார்த்தோம். யானை வீடியோ நான் கவர் பண்ணல, ஏன்னா சரியான க்ரௌடாக இருந்துச்சு. ஃபாக்ஸை நான் கவர் பண்ணிட்டோம். ஃபாக்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தது வந்து தம்பிக்கு பிடிச்சமான ஒரு விலங்கு, அது ஹைனா. இது விஜய் படத்தில் இருந்தனால அவன் பார்த்தான். பட் எதுவுமே தூங்கிட்டு தான் இருந்தது, ரொம்ப தூரத்தில் இருந்தது. பட் இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணான். என்னதுப்பா இது? மித்லேஷ் என்னது இது? டைனோசரஸ். देखे गेंडा ही आवाला दा वांगोन यावड़ी बेने देखे गेंडा वेरे என்னப்பா இது?
சிறுத்தையா ஜீட்டாவா I cannot dance அது என்னப்பா அடுத்தது வந்து காட்டுமான். காட்டுமான்லாம் மித்லேஷ் ரொம்ப பார்த்தா வியந்தான். ஏன்னா வந்து புள்ளிமான் தான் பார்த்துருக்கான் நிறைய இடத்துல புக்லேயுமே. இந்த மாதிரி காட்டுமான்லையும் கொஞ்சம் பார்த்து ரசித்தான். ஆக மொத்தம் இந்த ட்ரிப்பில் வந்து அவன் பார்த்ததுலேயே வந்து அதிகமாக பார்த்தது மான் தான். ஏன்னா மான் தான் அதிகமாக இருக்குது இந்த ஜூவில். பார்த்ததுக்கப்புறமேட்டு வந்து மித்லேஷால் நடக்க கூட முடியலையா, செம்ம டயர்ட் ஆகிட்டான். ஸோ ஜீப்ராக்கு அப்புறம் நாங்கள் பார்த்தது வந்து நானுமே ஆச்சரியப்பட்ட விலங்கு வந்து மலைப்பறவை. மலையில் இருக்கக்கூடிய ஒரு கழுகு தான். இந்த பறவையை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து நான் சின்ன பிள்ளையில வந்து ஏரிக்கரையில் இருக்கும். ஏதாவது மாடு ஆடுலாம் செத்து போச்சுன்னா அங்கே போய் போடுவாங்க. அப்போல்லாம் அந்த சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்கும் கிராமத்தில். ஸோ அந்த கழுகுலாம் வந்து 2 நாளில் அந்த ஃபுல் மாட்டையுமே பறவை இது விலங்கையுமே சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த விலங்கு பார்த்திங்கன்னா குரோக்கடைல் தான். எலிகேட்டரை வந்து நாங்கள் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப சோர்வாக தான் இருந்தது. இதில் 2 வகைகள் இருந்தது. அது வகைகள் நேம்லாம் தெரியல. பட் பார்த்து ரசித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஜூ பார்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கத்திக்கிட்டே தான் இருந்தோம். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது இதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஃபேமிலியாக எல்லோரும் வேன் கேப் புக் பண்ணி கிளம்பிட்டோம்.